ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. இந்தியா முழுவதும் தற்போது E20 பெட்ரோல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. E20 பெட்ரோல் என்பது வழக்கமான பெட்ரோலோடு 20% எத்தனால் கலக்கப்படும் ஒரு எரிபொருள். வழக்கமாக பெட்ரோல் என்பது கச்சா எண்ணெயிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. கச்சா எண்ணெய்களை இந்தியா பெருமளவு வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறது. இதனால் இறக்குமதிகளை குறைக்கவும் அந்நிய செலாவணியை சேமிக்கவும் E20 பெட்ரோல் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கரும்பு, சோளம் மற்றும் மக்காச்சோளம் போன்ற விவசாய பொருட்களிலிருந்து எத்தனால் தயாரிக்கப்படுகிறது. எனவே E20 பெட்ரோல்களின் மூலப்பொருட்கள் தயாரிப்பு விவசாயிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இருக்கும் என்றும், புகை வெளியேறுவதை குறைத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இருக்கும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அண்மையில் E20 பெட்ரோலை பயன்படுத்திய வாகன ஓட்டிகள் சிலர் வாகனத்தின் மைலேஜ் குறைந்துள்ளது, என்ஜினில் கோளாறு ஏற்படுகிறது, பாதி வழியிலேயே வாகனங்கள் நிற்கிறது, குளிர்காலத்தில் வாகனங்கள் ஸ்டார்ட் ஆவதில் சிக்கலாக உள்ளது என பல்வேறு குற்றச்சாட்டை முன்வைத்தனர். சில இடங்களில் E20 பெட்ரோல் கொள்கையை கண்டித்து போராட்டங்களும் நடைபெற்றன. E20 பெட்ரோலில் இவ்வளவு நடக்கிறது என்றால் அடுத்து E22, E25, E27 மற்றும் E30 ஆகியவை வர உள்ளதே என சில வாகன ஓட்டிகளின் கவலையை மேலும் அதிகரித்துள்ளது. E20 பெட்ரோலை பயன்படுத்துவதால் மைலேஜ் குறையும் என்பதை அரசாங்கமும் வாகன நிறுவனங்களும் ஏற்றுக்கொள்கின்றன. 1 லிட்டருக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ் தரும் காருக்கு இது தோராயமாக 0.6 கிலோமீட்டர் குறைவாக இருக்கும் என கூறப்படுகிறது. ஆனால் இதைவிட அதிகமாக மைலேஜ் குறைவதாக வாகன ஓட்டிகள் வாதிட்டு வருகின்றனர். E20 பெட்ரோலை பயன்படுத்தும் போது 6% மைலேஜ் குறைவு ஏற்பட்டால் 500 கிலோமீட்டர் பயணிக்கும் போது 2 லிட்டர் அதிகமாக தேவைப்படும். அதாவது ₹217 அதிகமாக செலுத்த வேண்டியது இருக்கும். 1000 கிலோமீட்டர் பயணிக்கும் போது ₹434 அதிகமாக செலுத்த வேண்டியிருக்கும். 1500 கிலோமீட்டர் பயணிக்கும் போது ₹600 அதிகமாக செலுத்த வேண்டியிருக்கும். டயரில் ஏற்படும் அழுத்தம், ஓட்டும் முறை, கியர் தேர்வு, போக்குவரத்து நெரிசல், சாலைகளின் நிலை மற்றும் வாகன பராமரிப்பு உள்ளிட்ட பல காரணங்களாலும் மைலேஜ் குறையும் என வாகனங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. மைலேஜ் பிரச்சனையை விட மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுவது வாகனங்களின் ஆயுட்காலம். எத்தனாலில் ஆக்சிஜன் உள்ளதால் இது பெட்ரோலை விட எளிதாக ஈரப்பதத்தை உறிஞ்சுகிறது. வாகனம் எத்தனால் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்படவில்லை என்றால் காலப்போக்கில் இது வாகனங்களின் பாகங்களை அரிக்கும் அல்லது சிதைக்கும் அபாயம் ஏற்படும். எத்தனால் கலந்த பொருள் பயன்படுத்தப்படும் போது ரப்பர் மற்றும் பிளாஸ்டிக் பாகங்களை பாதிக்கக்கூடும் என இன்ஜினியர்கள் தெரிவிக்கின்றனர். உலோக பாகங்களை விட குழாய்கள், கேஸ்கட்டுகள், சீல்கள் மற்றும் ஓரிங்குகள் போன்றவை அதிக பாதிப்புக்குள்ளாகலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் 2021ஆம் ஆண்டு இந்திய ஆட்டோமோட்டிவ் ஆராய்ச்சி சங்கம் நடத்திய ஆய்வில் வாகனங்களின் உலோக கூறுகளில் குறிப்பிடத்தக்க அரிப்பு, குழி அரிப்பு அல்லது நிறமாற்றம் எதுவும் கண்டறியப்படவில்லை. E20 பெட்ரோல் வாகனங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தாது என்றும் கூறப்படுகிறது. டொயோட்டா கிர்லோஸ்கர் மோட்டார்ஸின் தலைவரான விக்ரம் குலாட்டி பேசும்போது, பழைய வாகனங்களை வைத்து பல்வேறு கடுமையான சோதனைகளுக்கு பிறகு E20 பெட்ரோல் அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும், சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட UNECE தரநிலைகளை தான் இந்தியாவும் பின்பற்றுகிறது என்றார். E20 பெட்ரோல் பயன்படுத்துவதால் வாகனங்களில் அரிப்பு, தேய்மானம் அல்லது பாகங்களின் ஆயுள் குறைவது போன்ற எந்த ஆதாரமும் கண்டறியப்படவில்லை. தற்போதுள்ள வாகனங்களில் E20 பெட்ரோலை பயன்படுத்துவதற்கு மாற்றங்கள் செய்ய தேவையில்லை என்றும் மாருதி சுசுகி தெரிவித்துள்ளது. E85 என்பது 85% எத்தனால் மற்றும் 15% பெட்ரோலால் உருவானது. குறிப்பாக ஃபிளெக்ஸ் ஃபியூவல் என்ஜின்கள் உள்ள வாகனங்களில் மட்டுமே இந்த எரிபொருளை பயன்படுத்த முடியும். இதனை சாதாரண கார்களுக்கு பயன்படுத்த முடியாது. மாருதி சுசுகி, ஹீரோ மோட்டோகார்ப்,
சுசுகி மோட்டார் சைக்கிள் இந்தியா ஆகிய நிறுவனங்கள் பிளெக்ஸ் ஃபியூயல் பைக்குகளை அறிமுகம் செய்துள்ளன. சாதாரண பெட்ரோல் கார்களில் E20 பெட்ரோலை பயன்படுத்துவது போல E85 பெட்ரோலை பயன்படுத்தக்கூடாது என டொயோட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.